மித்ரா சாரி தெரியாம சும்மா. ஏய் மித்ரா, மித்ரா just for a joke. Hey, come on, ஏன்? Hey, மித்ரா. இதுக்கு ஒரு கெண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. பினாய், ஷே. மாப்பிள, யார் அந்த பொண்ணு? மாம் சார், அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். அப்பாக்கு போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். கோமா போறாள? நீங்க 2 பேரும் சண்டை போட சத்தம் கேட்டது என்னாச்சு? யோ மாம்ஸ், சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு பொறுமையா தான் வருவியா? யோ சிக் போயா. மாப்பிள, பாத்ரூம்ல குளிச்சிட்டு மாப்பிள. பேண்ட் டீ-ஷர்ட்ல போட்டு தான் வர முடியும். அப்படியே வர முடியுமா? இங்க பாரு, 2 பேர் போட்டாதான் சண்டை. அவங்க மட்டும் என்ன திட்டிட்டு போனா அதுக்கு பேர் சண்டை கிடையாது. என்னது, என் மாப்பிளைய ஒரு பொண்ணு திட்டிட்டு போறாளா? எங்க வா, இங்க. ஏய் மாம்ஸ், இரியா இரு, ரிலாக்ஸ். நீ கோவலம் படாத. ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா இருக்கேன்னு நம்புறேன்ல, அது என்ன அவ திட்டுறா பத்தியா, அதனால மட்டும்தான். சோ அதனால அதெல்லாம் நானே வாங்கிக்கிறது தான். நீ ஃப்ரீயா விடு மாம்ஸ். போ தொடச்சுக்கோ, போ போ. டேய், உனக்கு என்னாச்சு? ஒரு பொண்ணு உன்னை திட்டிட்டு போறா, ஃப்ரீயா விடுங்கறா. மாப்பிள, டேய் மாப்பிள. மாப்பிள, ஏன் சிஸ்டத்தை மியூட்ல போட்டு வச்சிருக்க? என்ன இல்ல, என்னைக்கு இல்லாம அமைதியா டல்லா இருக்கியா, அதான் கேட்டேன். அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாம்ஸ், நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க எல்லாருமே தான் ரொம்ப டல்லா இருக்கீங்க. அதனால தான் உங்க கண்ணுக்கு நான் டல்லா தெரியுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, பாத்தீங்களா வக்கீல் சார், மாப்பிள எப்படி சமாளிக்கிறான்னு? அவனை பார்த்து கத்துக்கோங்க. கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல அருண். வினய்க்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த சோகம் தான் அவன் முகத்துல தெரியுது போல. இந்த பாரு வினய், இனிமே உனக்கு கல்யாணத்துல பிரச்சனையே இல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற? சூப்பர் அங்கிள். இங்க பாருங்களேன், முதல்ல அம்மா மட்டும் பொண்ணு தேடினாங்க, அதுக்கப்புறம் அப்பா அவங்க கூட சேர்ந்து தேடினாங்க. அப்பெல்லாம் பொண்ணு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லாம இருந்தது. ஆனா நீங்க களத்துல குதிச்சு பொண்ணு கிடைச்சிரும்ன உடனே எனக்கு கல்யாணமே நடந்துருன்ற நம்பிக்கை வந்துச்சு. அப்ப நானும் உங்க அம்மாவும் வேஸ்ட்ன்றியா? ஐயோ அப்பா, நான் அப்படிலாம் சொல்லப்பா. இப்போ கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கற வைக்கலால, ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வைக்க முடியும்ல, அதான் மீன் பண்ணி சொன்னேன். என்னையா, ஒரு கல்யாணம் இல்ல, காத்து வைக்கல 2 கல்யாணம் பண்ணி வைக்க. கரெக்ட். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இல்ல அங்கிள், நான் உங்களை கிண்டல்லாம் பண்ணவே இல்லை, ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு வினய், உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு எப்படி பொண்ணு தேடுனாங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு பொண்ணு தேடி இருப்பாங்க. ஏன்னா அவங்க உன் பேரண்ட்ஸ். ஆனா நான் அப்படி இல்ல. உன்னோட மைனஸ மனசுல வச்சுக்கிட்டு பொண்ணு தேட போறேன். தேடுங்க, கண்டிப்பா உங்க முயற்சிக்கு அருமையான பலன் கிடைக்கும். அப்புறம் என்னோட கடைசி நாள் வரைக்கும் ஐம் சாரி நோ ஃபீலிங்ஸ். என்னோட டெத் பெட்ல கடைசி நிமிடம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். அவ்வளவு நாளா தேவைப்படாது வினய், குறிச்சு வச்சுக்கோ. இன்னும் எண்ணி 7 நாள். 7 நாள்ல உனக்கு நான் பொண்ணு பாக்குறேன். சரி அங்கிள், அத என்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ், அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா, இந்த அங்கிள் சொன்னது கேட்டீங்கல்ல, 7 நாள் தான் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வரான். அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 8வது நாளே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அங்கிள், நீங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா நாளைக்கே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? 7 நாள்ல நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும்ல அங்கிள்? மாப்பிள, அவர் தான் ஏதோ புரியாம சொல்றாருன்னா நீயே அதை நம்பிட்டு சும்மா. யாரு? நான் புரியாம பேசுறேனா? எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ராம்கி, இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவனெல்லாம் எதுக்கு கூட வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் முடியாது, நடக்காதுன்னு. அங்கிள் ப்ளீஸ், அவர் பேசுறதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் அப்படிதான் எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க அங்கிள், நான் உங்களை முழுசா நம்புறேன். யூ கேன் டூ இட். உங்களால முடியும். நீங்க பொண்ணு பாருங்க. மாப்பிள,
நான் முடியாதுங்கிற, நீ முடியுங்கிற. மாம்சே நீ சும்மா இரு. நான் தான் முடியுங்கிறல்ல. நான் முடியாதுங்கிற மாப்ள. ஏ முடியுங்கிற. நான் முடியாதுங்கிற. அட முடியும்னு சொல்றேன். அட முடியாது மாப்ள. முடியும். நான் முடியாதுங்கிற. யோ போயா முடியா. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களால முடியும். அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க பொண்ணு பாருங்க. நான் ரெடியா இருக்கேன். ஓகே முடியா போயா. ஏய் மாப்ள. ஏய் வினய், அட இருமா வரேன். அவரால முடியாது மாப்ள. இரு மாப்ள, நானும் வரேன். டேய் சாப்பிட்டு வக்கீல, உங்களால முடியாது. டேய் சாரிடா. டேய் வினயும் அவனும் சின்ன பசங்கடா. அவனுங்க தான் பேசுறானுங்கன்னா அது புரியாம நீயும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, அவனுங்க பேசுனதை நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. ஏ ராம்கி, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு ஹை கோர்ட் கிரிமினல் லாயர். எதிர்த்தரப்பு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரடி அர்த்தம் என்ன, மறைமுக அர்த்தம் என்னன்னு என்னால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க மனசுக்குள்ள சொல்லாம மறைக்கிற செய்தியை கூட நான் கண்டுபிடிச்சிடுவேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் நீ பேசிக்கிட்டு இருந்தியா? ஆஃப் கோர்ஸ். அவங்க என்ன கிண்டல் மட்டும் பண்ணல, மோட்டிவேட்டும் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் வினய் கல்யாணத்தை பண்ண முடியாதுன்னு இன்டைரக்டா சொல்றாங்க. அவனுங்க ஏன்டா அப்படி சொல்ல போறானுங்க? அவனுங்க சும்மா கிண்டல் பண்ணத நீ சீரியஸா எடுத்துக்காதடா. நான் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கல, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற முதல் ஆள், இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறதுல நமக்கு இருக்கிற முதல் எதிரி வினய் தான். வினய் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு வினய் வெறும் வாய் வார்த்தையில தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். அத நீ புரிஞ்சுக்காம கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தர்மா. தனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சதுல இருந்தே வினய்க்கு கல்யாணம் வேண்டாங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தான். நானும் வாசுகியும் கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவன் ஏதோ அரை மனசா ஓகே சொன்னான். வினய்க்கு வாரிசு, வம்சம் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா வாசுகி தான் இந்த குடும்பத்துக்கு ஜோஷியம் பரிகாரம்னு இந்த குடும்பத்தை தலைக்க வைக்கணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ராம்கி, வாசுகி சொல்றதுலயும் தப்பு இல்ல. யார்தான் தனக்கு பிறகு தன்னோட வம்சம் அழிஞ்சு போகணும்னு விரும்புவாங்க? ஆனா வினயோட கோஆபரேஷன் இல்லாம நாம அவன் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதுல்ல. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல வந்து நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பில்லை தர்மா. ஏன்னா அவனுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையே தவிர எனக்கும் வாசுகிக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கும்ல. தான் போறதுக்குள்ள எங்க 2 பேருடைய ஆசையையும் நிறைவேற்றி வைக்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணம். ஏன்னா அதனால அவன் கண்டிப்பா அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, நீ சொல்றதும் சரியான பாயிண்ட் தான். ஆனா எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அது நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அவன் களத்துல இறங்கி வேலை செய்ய கூட வினய் தயங்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏய் சேச்சா, அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் தர்மா. அதுக்கு நான் கேரண்டி. இந்த கல்யாணத்துல கடைசியா நான் உன்னதான் நம்புறேன்டா. பாத்துக்க தர்மா. ராம்கி, உன் பையன் கல்யாணத்தை பத்தி இனிமே நீ கவலையே படாத. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனா அவங்க என்கிட்ட சவால் விட்ட பிறகு அதை நான் சாதாரணமா எடுத்துக்க முடியாதுல்ல. வினய் கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வினய் உயிரை காப்பாத்துறதுல உன் முழு கவனத்தையும் செலுத்து. அது மட்டும் போதும். டேய், தேங்க்ஸ்டா தர்மா. ஏய், தைரியமா இருடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், ஷூரா தெரியுமா? வருவாளா? அதெல்லாம் வருவா மச்சான். நிறைய வாட்டி இதே டைம்ல இதே கோயில நான் பாத்திருக்கேன். ஆனா பாத்தியா மச்சான்,
என்னத்த இந்த காதல் நம்மளையும் கோயிலுக்கு வர வச்சிருச்சுல. காதல் ஒன்னதாண்டா வர வச்சிருக்கு, நீ தான் என்னையும் சேர்த்து வர வச்சிருக்க. சரிடா சரிடா. டேய் மச்சான், அவ வந்துட்டாடா. எங்க எங்கடா? அஸ்வினே, சரி பாத்துட்டல, வா போலாம். டேய் போலாமா? போறது கடை வந்திருக்கோம். டேய் என்ன விளையாடுறியா? என் ஐஸ் வர 18C பஸ் போயிருண்டா. டேய் நீ தான் தினமும் அவளை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறல, அங்க போய் பாத்துக்கலாம், வா போலாம். இருடா ஏன்டா அவசரப்படுற? சாமியை தான் ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டி வச்சிருக்கோம்ல, பின்ன எதுக்காக கோயிலுக்கு வர்றோம்? அது ஒரு ஃபீல், இது ஒரு ஃபீல்டா மச்சான். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். இரு இருடா டேய். ஏதோ மாறி போத ஏறி மச்சான் மச்சான், அவ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டானா? அப்படியா? முடிச்சிட்டாளா? சரி வா மச்சான், நம்ம போலாம். இப்ப போனா கூட 18C பிடிச்சிடலாம்டா. டேய் பொறுடா, பறக்காத. அந்த பார்சல் குடு. டேய் குடு. என்னடா இது என்னன்னு தெரியுதா? ஓ, டைம் ஆயிடும் தெரிஞ்சு டிஃபன் கூட வாங்கிட்டு வந்துட்டியா? சூப்பர் மச்சான், குடுடா குடு. டேய் இவன் ஒருத்தன் அடச்சி, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தானா? அவ வரப்போறப்ப அப்படியே வாசல்ல நின்னு ஒரு 4 பேருக்கு கொடுப்போம். அத பார்த்து அப்படியே அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவாடா. அவளுக்கு எதுனா கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவா, அடுத்தவனுக்கு கொடுத்தா அவ எப்படிடா இம்ப்ரெஸ் ஆவா? டேய் டிஸ்கரேஜ் பண்ணாத மச்சான். புடி, நான் சொல்றத மட்டும் செய், சரியா? மிச்சம் இருக்கிறத நாம சாப்பிடலாம். டேய் நீ வாங்கிட்டு வந்ததே கொஞ்சோண்டு, இத எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கறத நம்ம சாப்பிடணுமா? இம்ப்ரெஸ் பண்ற மூஞ்சிய பாரு. வந்துட்டான் பைய தூக்கி. சரி சரி, வா 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 வாடா. டேய் கூப்பிடு, எல்லாரும் கூப்பிடு. அண்ணா 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 இங்க வாங்க, அண்ணா இருக்கு, இங்க வாங்க அண்ணா, வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க. அண்ணா நில்லுங்க. மச்சான் குடுக்கலாமா? வாங்க. அஸ்வின் நீங்க என்ன பண்றாரு? ஹாய் மித்ரா. ஹாய் அஸ்வின். என்ன மித்ரா, எந்த பக்கம்?
அத நான் கேட்கணும். நீங்க என்ன செய்றீங்க இங்க? நான் அடிக்கடி இங்க வருவேனே. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எப்பவும் வருவேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் விட்டுட்டீங்க? மித்ரா, சாப்பிடுறீங்களா? நாங்க எல்லாருக்கும் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? சாப்பிடலாமே. டேய் மச்சான், ஒரு பார்சல் குடு. ஏய் இல்லடா. ஒண்ணு கூட இல்லையா? அது 100 பேருக்கு கொண்டு வந்தோம். அது காலி ஆயிடுச்சு போல இருக்கு. 100 பேருக்கு. ஆமா. அந்த கவர்லையா? பரவாயில்ல அஸ்வின், நான் ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னடா? ஓகே அஸ்வின், நான் வரேன். எனக்கு டைம் ஆச்சு. மித்ரா, ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க? ஆமா அஸ்வின். இருங்க, நானும் ஹாஸ்பிட்டல் தான் வரேன். நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல அஸ்வின், தேங்க்ஸ். நான் நடந்தே போய்க்கிறேன். ஐயோ, என்னங்க நீங்க? நான் இருக்கிறப்போ நீங்க எதுங்க நடந்து போறீங்க? கொஞ்சம் பொறுங்க, நான் வந்துடுறேன். மச்சான், இவங்க என் கொலிக்குடா. நாங்க 2 பேரும் ஒண்ணா போயிடுறோம். நீ 18C பஸ் பிடிச்சு மரியாதையா வீட்டுக்கு போயிடு, சரியா? டேய் பிடிச்சிருவோம் ஒண்ணு. ஒழுங்கா நம்ம பஸ் ஸ்டாப்ல விட்டு போடா, லேட் ஆகுது. இதெல்லாம் முடியாது. நீ கிளம்பு, நம்ம நைட்டு பார்க்கலாம். டேய் மச்சான் போடா. பாப்போம். வாங்க போலாம். வாங்க. டேய் போலாமா? போலாம். மித்ரா மேடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லுங்க. ரிசப்ஷன்ல ஒரு 2 நிமிஷம் பாத்துக்க முடியுமா? சாரி, எனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு. ப்ளீஸ் மித்ரா. ரிசப்ஷன்ல ஆள் இல்லாம விட்டுட்டு போனா சிசிடிவில பாத்துட்டு சத்தம் போடுவாங்க. ப்ளீஸ், ஒரு 2 மினிட்ஸ் தான், உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. எங்க போறீங்க? வாஷ்ரூம் தான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பிஸி பிஸினே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவசரம் இல்ல, நீங்க பொறுமையாவே வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. ஹலோ, நான் டாக்டர் லக்ஷ்மி பேசுறேன். டாக்டர் சொல்லுங்க, நான் மித்ரா தான் பேசுறேன். ஐயோ கடவுளே, அவங்களே தான். நான் இப்ப என்ன பண்றது? எல்லாம் போச்சு. நான் என் லைஃப்ல மறுபடியும் யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி வராங்க. டாக்டர் வேற லைனை இன்னும் கட் பண்ணாம இருக்காங்க. வேண்டாம் மித்ரா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கண்டிப்பா அந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்குவேன். அப்புறம் யாராலையும் உன்னை காப்பாத்தவே முடியாது. இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். தேங்க்யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க ராமமூர்த்தின்னு ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுல இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். 1 செகண்ட் பாருங்க. மேடம், நீங்க இப்படி போயிட்டு ரைட் திரும்புங்க. வார்டு நம்பர் 104. 104ஆ? ஓகே, இந்த பக்கமா? ஆமா மேடம். தேங்க்யூ. கடவுளே, ஹெல்ப் பண்ண போய் நான் பிரச்சனையில மாட்டிக்க பார்த்தேனே. பேஷண்ட் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்கா மேடம். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. ஓகே. சரி, பாத்துக்கங்க. ஓகே மேடம். சொந்தக்காரன் பந்தக்காரன் எவன் வந்தாலும் உள்ள விடக்கூடாது.
நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரு வந்தாலும் என்ன கேட்காம உள்ள அலோவ் பண்ண கூடாது. சரிங்க மேடம். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். சரி, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். டாக்டர் எங்க? இவங்க ஏன் டாக்டர் கேக்குறாங்க? எந்த டாக்டர்னு தெரியலையே. ஆமா, டாக்டர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு?